கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டு சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட ஃப்ராடு, அதாச்சும் நம்மளோட மருது அத்தை பார்த்துருக்க மாப்பிள்ள ஃப்ராடு அப்படி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி இந்த மாதிரி சொல்லும் போது மயில் வாகனம் ஷாக் ஆகி, என்னப்பா சொல்ற, அவன் இவ்வளோ பெரிய கிரிமினரா, அவன் இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. ஆமாங்க, ஆனால் அதுக்கான ஆதாரம் இல்லை. அவன் கூட கீழே வேலை செய்கிற ஒரு பையன் ரேவதி ஆக்சிடென்ட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லை நிறைய விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் ஃபுல்லாகவே மருது பற்றின விஷயமும், அதுக்கப்புறம் கீழே வேலை செய்து ரேவதியை ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையன் தப்பிச்சு போன விஷயம் எல்லாத்தையுமே நம்மளோட மயில் வாகனத்திட்ட சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட அக்கா பாரு எவ்வளோ பிரில்லியண்ட்டாக பிளான் போட்டாலும் ஒரு சொதப்பி வச்சிருக்கா, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கா, அப்புறமேட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவனாண்டி கிட்ட. சிவனாண்டிக்கு மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சந்திரா சொல்கிற, கல்யாணத்தை நடத்தணுமா, கல்யாணத்தை நடத்துதுன்னா நம்மளுக்கு என்ன லாபம், என்னங்க நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. அந்த மருது ஒரு பொம்பளை பொறுக்கி அவனை எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அவள் பொண்ணுக்கு பாரு ஒரு பொம்பளை பொறுக்கியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஊரே சேர்ந்து அவளை காரி துப்போம், அவளோட சாம்ராஜ்யமே அழுந்தி போய் அவமானப்படுவா அப்படின்ற மாதிரி சந்திரகலா ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரி சந்திரா, இப்போ அதுக்கு என்ன நம்ம பண்ணோம், இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு பிளான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சாமியாருங்க 3 பேரை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க, பின்னாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆக்டிங் பண்ணுறதுல நீங்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சாமியாருன்னு சொல்லிட்டு நம்புகிற அளவுக்கு நீங்கள் ஆக்டிங் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வேஷத்தில் 3 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் மீசையெல்லாம் ஒட்டி வச்சுட்டு போகிறாங்க. எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரியை நம்ப வச்சு நான் சொன்னதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சந்திரகலா சாமியார்லாம் காமிச்சிட்டு கரெக்டாக இந்த பிளானை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் தான் காமிக்கிறாங்க. அதாச்சும் ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு அம்மனுக்கு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. இந்த நீங்கள் பொங்கல் வச்சு என்ன வேண்டுதல் வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி சொல்லும் போது ரேவதி சிரிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி கேட்குறாங்க, அப்படி என்னங்க நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் தெரியாதுங்க, அது நடக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மயில் வாகனமோ ரோகிணியும் பார்த்து, ஆமாம் ஆமாம் பார்த்தியா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பாட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்போ தான் ரேவதி ஏதோ ஒரு கதை கண்டுபிடிச்சி கார்த்திகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. பாட்டி ஓ அப்படியா, சரி சரி அப்போவா நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுவாங்க, இருங்க பாட்டி நானும் பொங்கல் வைக்கணும், பொங்கல் வச்சு நினச்சதை நடக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ நினச்சதெல்லாம் நடக்குமா, அந்த அம்மன் உனக்கு துணை இருப்பான், நல்லபடியாக வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்க, பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க க்யூட்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி பார்த்துட்டே இருக்காரு, அதாச்சும் சைட் அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ரேவதியுமே பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாகனம் அதை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு, பாரு எப்படி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, விடுங்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் நம்மளுக்கும் சந்தோஷம் தானே, இதுதானே நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சகலை இதெல்லாம் பண்ணுறது ரேவதி ஆசைப்பட்டு நினைக்கிறது இதெல்லாம் ஓகே தான், ஆனால் அத்தை ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்களே, அதை எப்படியாச்சும் சகலை தோக்கடிச்சு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, பொங்கல் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கார்த்திகிட்ட கொடுத்துட்டு, சார் இது நான் செஞ்ச பொங்கல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நீங்கள் செஞ்சீங்களா, ஆமாம் சார் நானே செஞ்சு அம்மனுக்கு வேண்டிக்கிறதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு போய் படைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் படைச்சாச்சு, இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சார்ன்னு கூப்பிடும் போது நடுவில் மாமா இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி அதை லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி அப்படியே க்யூட்டாக என்ன சொல்கிறாருன்னா, நீ
செஞ்ச பொங்கலை விட நீ வந்து இந்த மாதிரி மாமான்னு சொல்கிறது தான் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கான்னு வந்து கேட்கும்போது பொங்கல் பிடிச்சிருக்கான்னு சொல்லாத, அதை விட நீ மாமா சொல்கிற அந்த வார்த்தை தான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து க்யூட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சாமியாருங்கள்லாம் வந்து ரெடி ஆகி இன்னொரு பிளானை வந்து சந்திரகலா பிளானை வந்து நடத்தி நம்மளோட தேவத்திக்கு தாலி கட்டுற ஒரு எபிசோட் வந்து நடக்க போகுது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சந்திரகலாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.